ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் மாங்காய் பச்சடி செஞ்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 வத்தல், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ கட் பண்ண சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகா, 1/4 கிலோ பாகற்காய், 200 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக மூடி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கட் பண்ண பாகக்காயை போட்டுக்கோங்க. பாவக்காயை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் இருக்கட்டும். திரும்பவும் மூடி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாவக்காய் நல்லா வெந்துட்டு இப்போ கட் பண்ண மாங்காய் போட்டுக்கலாம். ஒரு 150 கிராம் மாங்காய் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, காயப்பொடி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு சுடு தண்ணி விட்டுக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பாவக்காய் மாங்காயெலாம் நல்லா வெந்துட்டு இப்போ பாதி எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். மல்லி இலை போட்டுக்கோங்க. இப்படி செய்கிறனால இந்த பச்சடி கசப்பே இருக்காது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.